அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உபாகமம் 10வது அதிகாரத்தை நாம் தியானிப்போம். நியாயப்பிரமாணம் 2வது முறை கொடுக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சியை, இந்த 2 கற்பலகைகளை அவர் செதுக்கி கூட ஒரு பெட்டியை எடுத்துகிட்டு போன நிகழ்வுகளை இந்த இடத்துல மோசே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். மோசே தானே பெட்டியை செய்ததாக பொருள் கொள்ளக்கூடாது. அவர் அதை செய்வித்து அந்த பெட்டியையும் 2 கற்பலகைகளையும் திரும்ப எடுத்துகிட்டு அவர் அங்கே மலைக்கு போகிறாரு. அங்கே போய் அவர் திரும்பவும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரினால் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த 2 கற்பலகைகளை, அந்த கற்பனைகளை அவர் எடுத்துக்கொண்டு அவர் வருகிறார். இங்கே மோசேரா என்னும் நிலப்பகுதி ஒரு மலை அமைந்திருந்த ஒரு மகாணம். அந்த இடத்துல தான், மலையில் தான் ஆரோன் மரணம் அடைந்தான். அது என்னாகமம் 20:25 28 வரையிலும் பார்க்கிறோம். அது எந்த இடம்னு இன்றைக்கி நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனாலும் ஆரோனினுடைய அந்த மரணத்தை குறிப்பிட்ட உடனே இப்பொழுது மோசையினுடைய மனதில் ஆசாரிய முறைமையை பற்றிய அந்த காரியம் தோன்றுது. அதனால் அவன் இப்பொழுது லேவி ஆசாரிய கோத்திரமாக தெரிந்து கொள்ளப்பட்டதை நினைவு கூறுகிறார். ஆசாரியனுக்கு 3 வகையான ஊழியங்கள் இருக்குதுன்னு சொல்லி 8ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிய லேவியர்கள் அல்லது ஆசாரியர்கள் தான் சுமக்கணும். கர்த்தருடைய சந்நிதியில் நின்று அவருக்கு ஆராதனை செய்யணும். அவர் நாமத்தை கொண்டு ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். இந்த 3 வேலையை செய்யணும். தன்னுடைய சகோதரனாகிய ஆரோனை நினைத்த உடனே இங்கே திரும்பவும் ஆரோன் மரித்துட்டான். அவனுடைய அந்த இடத்துல எலியாசர் அவன் ஆசாரியனாக நியமிக்கப்பட்டான். லேவி கோத்திரத்தை ஆண்டவர் தன்னுடைய ஆசாரிய ஊழியத்திற்கென்று தெரிந்து கொண்டார். அவர்களுக்கு எந்த சுதந்திரமும் கொடுக்கப்பட வேண்டியதில்லை. கர்த்தரே அவர்களுடைய சுதந்திரம் அப்படின்னு சொல்லி அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கணும். கர்த்தருடைய சந்நிதியில் நின்று ஆராதனை செய்யணும். அவருடைய நாமத்தை கொண்டு அவர்கள் ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். இந்த 3 வேலையை திரும்பவும் இங்கே நினைவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தில் 2வது முறையாக அவர் 40 நாள் இரவும் பகலும் சீனாய் மலையில் இருந்தபோது மோசே அவர்களுக்காக தேவனிடம் முறையிட்டதை மறுபடியும் அங்கே நினைவுபடுத்துகிறார். வேண்டுதலை கேட்ட தேவன் தண்டனையை நிறுத்தி வைத்து அவர்கள் சென்று அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி, இல்லைப்பா அவங்கள நான் கூட்டிகிட்டு வந்த மாதிரியே அவங்கள அனுப்பிடுறேன். ஏன்னா கடந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், அது உம்முடைய சுதந்திரம், உம்முடைய சொந்தம். நீர் அழைத்து கொண்டு வந்த ஜனங்கள் அந்நிய தேசத்திலேருந்து அழைத்து கொண்டு வந்தீங்களே, ஆண்டவர் கொடுக்க முடியாததுனால வனாந்தரத்தில் அழித்து போட்டார்னு சொல்லி அவங்க இழிவாக பேசுவாங்களேன்னுலாம் சொல்லி மன்றாடினேனே. அந்த மன்றாட்டை கேட்டு ஆண்டவர் இப்போ மன்னிச்சு உங்களை அந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படி அன்பு கூர்ந்து விட்டார் என்று சொல்லிட்டு 12ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் நீ அவருக்கு பயந்து நடக்கணும், அன்பு கூர்ந்து நடக்கணும், அவரை சேவித்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தை கீழே உள்ள வசனங்களிலே அங்கே மோசே நினைவுபடுத்தி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் மோசையினுடைய அந்த உபதேசத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? நன்மையை எதிர்பார்க்கும் அன்பு. நன்மையை எதிர்பார்க்கும் அன்பு. அதாவது நமக்கு நன்மையை செய்யும்படியாக, நமக்கு உதவி செய்யும்படியாக, நம்மை ஆசீர்வாதமான வழியிலே நடத்தும்படியாக நம்மிடத்தில் மிகுந்த அன்பு கூறுகிற ஒரு ஆண்டவர் என்கிறதை இங்கே மோசே நினைவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். உலகத்தினுடைய சிருஷ்டிகராகிய நமது தேவன் அன்பானவர். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்றுதான் யோவான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அவருடைய அன்பு அது நித்தியமான அன்பு என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனத்தில் கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள், அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார் என்று அங்கே பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு எழுதும்போது எழுதுகிறார். எரேமியாவும் கூட அத்தனை நியாய தீர்ப்புகளை ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டு இருந்தவர் 31வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லுகிறார். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எங்களுக்கு தரிசனையாவார் என்பாய், ஆம் அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். ஆண்டவருடைய அன்பு, தேவன் அன்பாக இருக்கிறார். நித்தியமான ஒரு அன்பு.
அந்த அன்பில் எந்த மாற்றமும் இல்லை. சீஷர்கள் மேலே அன்பு வைக்கும்போதே அவர் ஆரம்பத்தில் எப்படி அன்பு வைத்தாரோ அதே போல தான் எல்லாரும் கெத்செமனே தோட்டத்தில் விட்டுட்டு ஓடிட்டாங்க. அவர்கள் மேலே முடிவு பரியந்தமும் அன்பு வைத்தார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து பார்க்கிறோம். மிகுந்த அன்பினாலே அவர் நம்மேலே அன்பு கூர்ந்தார். மிகுந்த அன்பு, அதை உணர்ந்த பவுல் தான் கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சவால் விட்டு சொல்லுகிற அளவிற்கு எந்த சிருஷ்டியும் அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லுகிறார். எபேசியர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லுகிறார், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, அவ்வளவு அதிகமாக நம்மை நேசிக்கிற ஒரு ஆண்டவர், மிகுந்த அன்பினாலே என்கிற வார்த்தையை பவுல் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். அத்தகைய ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பை எதிர்பார்ப்பது தவறே கிடையாது. இவ்வளவு மிகுந்த அன்பினால இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக நம்மிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து அன்பை எதிர்பார்ப்பதற்கு எத்தனை உரிமை உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய அன்பு அது முழுமையான ஒரு அன்பு. அன்பின் சொருபியாகி அவரது அன்பு ஒரு தூய்மையான அன்பு, சத்தியம் நிறைந்ததும், அதாவது தெளிவான புத்தியிலிருந்து உதைத்ததும், தன்னார்வத்தால் ஆனதான ஒரு அன்பு. யாரும் சொல்லி அவர் நம்மளை நேசிக்கலை. தன்னார்வமாகவே உண்மையாகவே தூய்மை உள்ள ஒரு அன்பில், தெளிந்த புத்தியிலிருந்து பிறந்த அன்பில் அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மை நேசிக்கும் நேசம் ஒரு தாயினுடைய அன்பை விட அது ஆழமான ஒரு அன்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஏசாயா தீர்க்கன் எழுதுகிற பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 49வது அதிகாரம் 15-16 ஏசாயா இப்படியாக எழுதுகிறார், சியோனே, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆண்டவருடைய அன்பு அது ஒரு தாயினுடைய அன்பை காட்டிலும் அதிகமான அன்பு. அவர் நமது அன்பில்லாத அந்த தன்மையை பார்க்கும்போது, நாம் அவரை நேசிக்காமல் இருக்கிற போது, அவரை விட்டு தூர விலகி செல்லும்போது, அவர் மறைவிடங்களில் கண்ணீர் வடிக்கக்கூடியவராக, துயரமடையக்கூடியவராக இருக்கிறார் என்று தான் வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. அன்புக்கு உணர்ச்சி வேகம் உண்டு. நமது தேவன் உணர்ச்சியற்ற ஒரு மாயாவியோ ஒரு பிண்டமோ இல்லை. அவர் உணர்வுகள் உடைய, ஆழ்த்தன்மை உடைய ஒரு ஆண்டவர். ஆகவே பாவம் எவ்வளவு பயங்கரமானது என்பதை அவர் நன்றாக அறிவார். அந்த பாவத்தில் நாம் வீழ்ந்து விடுகிற போது அவர் துடிக்கிறார். ஐயோ, இந்த பாவத்தில் விழுந்துட்டாங்களே. சின்ன குழந்தைய தீயில கொண்டு கை வச்சா தாயினுடைய இருதயம் எத்தனையாய் பதைக்கும். அதே போல் ஒரு ஆமையை தூக்கி ஒரு பானைக்குள்ளே போட்டு குளிர்ந்த தண்ணில் போட்டு அருமையாக இருக்கும். அது கொஞ்சம் சிறு சூடு, அப்படியே சூட்டை நம்ம அந்த அடுப்பில் வச்சு சூடுபடுத்தும் போது சின்ன சூடு கிடச்சிச்சின்னா அதுக்கு அப்படியே ரொம்ப இதமாக இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த தண்ணியினுடைய சூடு அதிகரிக்க ஆமை இல்லைன்னா தவளையை எடுத்துக்கொண்டாலும் அது செத்து மிதந்து விடும். பாவத்தில் சுகம் காணும் நம்முடைய நிலைமை இவ்வளவு பரிதாபமான நிலைமை. சின்ன சூட்டில் அப்படியே சுகம் கண்டு கொண்டு உலகத்தின் சிற்றின்பங்களில், அதாவது உலகம், மாம்சம், பிசாசு, இவைகள் எல்லாமே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமானது. இந்த உலகம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமானது. நம்முடைய மாம்சமே நம்முடைய ஆவிக்கு உரிய வாழ்க்கைக்கு விரோதமானது. பிசாசு ஒவ்வொரு நாளும் எவனை விழுங்கலாமோன்னு சொல்லி அது சுற்றி திரிந்து கெர்ச்சித்து கொண்டு அலைகிற ஒரு சாத்தான். ஆகவே இவைகளிலிருந்து நாம் விடுதலை பெற்று வாழணும்னு சொல்லி அன்போடு கூட ஒரு தாயின் உள்ளத்தை கொண்டவராக அவர் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆகவே பாவத்தின் சூட்டில் நம்ம அப்படியே சுகமாக இருக்க நினச்சிட்டோன்னா அதனுடைய முடிவு எவ்வளவு ஆபத்தானது என்பதனால தான் அங்கே எச்சரிக்கிறார். தன்னுடைய தள்ளாத வயதில் 120 வயதில் மோசே அவர்களோடு கூட பேசுகிறார். நீ அவருக்கு பயந்து நீ நடந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நீ அன்பு கூறணும் அப்படிங்கிறத தான் 9ஆம் வசனத்தில் 12ஆம் வசனத்திலிருந்து ஆண்டு அப்போ பேசுகிறார். இப்போதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நடந்து அன்பு கூர்ந்து சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற
கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ளணும். ஆசீர்வாதத்துக்கு தான்ப்பா இதை கை கொள்ள சொல்கிறாரு. இந்த காரியத்தை அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்றே மோசே பேசுகிறதை பார்க்கிறோம். அன்பு கூறுகிறவனுடைய நன்மையே அல்ல. அவர் அன்பு கூறுறதுனால அவருக்கு தான் லாபம் கிடைக்குமா? இல்லை. யார் அன்பு கூறப்படுகிறார்களோ நம்ம தான் அன்பு கூறப்படுகிறோம். நம்முடைய நன்மையை எதிர்பார்த்து தான். பாவம் எவ்வளவு கொடுமையானது. நான் சின்ன சிக்ஷையை கொடுத்துட்டு என் பிள்ளைகளை தண்டித்தாலும் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று விடுவார்களேன்னு சொல்லி தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் சிக்ஷையை ஆண்டவர், ஒரு தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ என்று சொல்லி நம்மை சிக்ஷிக்கிறார். பாவம் அந்த சம்பளம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை ஆண்டவன் 100க்கு 100 அறிவார். அதற்கென்று ஒரு நியாய தீர்ப்பும் இருக்கிறத. நரகத்தில் நித்திய காலமாய் அழிய போகிற அந்த சூட்டில், அந்த வேதனையில், அந்த அவியாத அக்கினியில், அந்த பற்கடிப்பு நிறைந்த அந்த இடத்துக்கு தன்னுடைய பிள்ளைகள், தன்னால் அன்பு கூறப்பட்ட பிள்ளைகள் போய்விடக்கூடாது என்பதற்காக தான் நம்முடைய அன்பையும் எதிர்பார்க்கிறார். அவருக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அவரை ஆராதித்து வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அவர் கற்பிக்கிற கட்டளைகளை, கற்பனைகளெல்லாம் கை கொண்டு வாழணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்பதை மோசே தன்னுடைய 120 வயதிலும் அவர் மிகுந்த பாரத்தோடு சொல்லி கொடுக்கிறார். இன்றைக்கும் அவைகள் நமக்கு எழுதப்பட்டு நம்முடைய கரங்களில் வேதமாக திகழ்கிறது. நம்ம எவ்வளவு அன்பு கூறப்படுகிறோமோ நம்ம அந்த அன்புக்கு பாத்திரவான்களாக, ஆண்டவரே இத்தனையா என்னை நேசிக்கிறீரே, என்னுடைய பாவம், நான் செய்கிற பாவம் என்ன நரகத்துக்கு கொண்டு போய் விடுமே, பாவத்தின் சம்பளம் மரணங்கிறதுனால அதை என்னை சின்ன சின்ன சிக்ஷையில் தண்டித்து என்னை திருத்த நினைக்கிறீங்க, என் மேலே இவ்வளவு அன்பு கூறுறீங்களே, நான் உங்கள் ஆழ்நாளெல்லாம் உமக்கு பயந்து உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு கீழ்ப்படிந்து உம்முடைய சித்தத்தின் மையப்பகுதியில் நான் வாழணும்னு சொல்லி நாம் ஒப்பு கொடுத்து வாழத்தான் வேதம் நம்மை அழைக்கிறது. இந்த தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் இந்த அன்பு தான். நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாய கர்த்தரை சேவித்து, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்றே மோசே சொல்லி கொடுக்கிறார். ஆகவே அவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய சித்தத்தின் மையப்பகுதியில் வாழுவோம். அவருடைய அன்பு நம்மிடத்தில் ஆரம்பத்தில் எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதே போல் முடிவு பரியந்தம் நம்மிடத்தில் அன்பு வைக்கிற ஆண்டவர். நம்முடைய எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மை தள்ளாத ஒரு நேசர். நம்முடைய தகுதியை பார்த்து, நம்முடைய திறமையை பார்த்து, நம்முடைய அந்தஸ்தை பார்த்து, நம்முடைய கல்வியை பார்த்து, நம்முடைய தாளந்துகளை பார்த்து அவர் நம்மை நேசிக்கலை. அவருடைய மிகுந்த ஐஸ்வர்யத்தின்படியே, மிகுந்த அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே, மிகுந்த அன்பினாலே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த ஆண்டவருக்கு பிரதிபலனாக முந்தி அன்பு கூர்ந்த அவருக்கு நாம் திரும்ப நம்முடைய அன்பை அவருக்கு செலுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.